வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி ஒரு அருமையான ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளுடைய ட்ராவல் பண்ணக்கூடிய TF2S புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த ப்ரோக்ராமில் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 95% லாஸ் ஆகிறாங்க, 5% தான் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புதுசாக பார்க்குற உங்களுக்கும் கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் இது செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் 95% ஃபெயிலியர் ஆகிறாங்க, 5% பீப்புள் சக்ஸஸ் ஆகிறாங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இருக்கக்கூடிய TF2S ஃபவுண்டர் மோசஸ் அவர்கள் ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈடன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் 95% மக்கள் ஏன் ஃபெயில் ஆகிறாங்க, இது நம்மக்கிட்ட கொடுக்குற ரிப்போர்ட்டு. இப்போ ஜெரோதாவில் இந்தியன் மார்க்கெட் ஜெரோதா எடுத்துக்கிட்டிங்கன்னா 95% ஆஃப் த பீப்புள் இந்த இடத்துல லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அதிகமான மக்கள் ஒரு லாங் ரன்னில் பார்த்தாலும் சரி, ஷார்ட் டேர்மாக பார்த்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்ட்ராடே, ஸ்கேல்பிங்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் தெரியும், அதிகமான மக்கள் லாஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் ரிமைனிங் இருக்கிற இன்னும் ஒரு சின்ன சதவீதம், ஒரு 5% இருக்கலாம், இல்லை 3% இருக்கலாம், அவங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம ஒரு கிளியராக ஒரு கிளாரிட்டியாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த 95% மக்கள் லாஸ் ஆகுறாங்க, அதுலேயும் ஒரு 5% ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறாங்க. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நாம் சக்ஸஸ் பண்ணணுன்னா, அதில் ஒரு கன்சிஸ்டண்டான இன்கம் பண்ணணுன்னா இந்த 5% மக்களில் நாம் வரணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போது இந்த லாஸ் ஆகிறதுக்கான காரணங்கள் நமக்கு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே நமக்கு எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிடும். இதனால் நம்ம லாஸ் ஆகிறோம், என்ன காரணங்களால் லாஸ் ஆகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, புதுசாக வந்திருக்கிற பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிறவங்க, இல்லை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கலாம், கட்டாயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 5 பாயிண்ட்ஸை என்றைக்குமே நம்ம மைண்டில் வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக லாங் ரன்னில் ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு இன்கம் பண்ண முடியும். அந்த 5 பாயிண்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏன் இந்த ஃபெயிலியர்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் லேக் ஆஃப் நாலேஜ். அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னா அந்த பிஸ்னஸில் என்ன இருக்குது, யாரெல்லாம் இருக்காங்க, அதை பற்றி ஏதாவது ஒரு பேசிக் நாலேஜாச்சும் ஃபஸ்ட்டு இருக்கணும். எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை மற்ற எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதை பற்றி எந்த அனுபவங்களுமே இல்லாமல் உள்ளே போயிட்டு பண்ணோன்னா, இந்த பிஸ்னஸில் மட்டும் கிடையாது, எந்த பிஸ்னஸில் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆக முடியும். அதில் வேறு மாற்றமே கிடையாது. ஒருவேளை அவங்க ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை பழகி ஒரு ஸ்டேஜில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் சக்ஸஸ் ஆகலாம். அதுக்காக தான் அந்த நாலேஜ் இல்லாதது தான் மிக முக்கியமான காரணம். நம்பர் 1 அதுதான். ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 நாலேஜ். அந்த நாலேஜ்னால் என்ன? பேசிக் நாலேஜில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதில் கம்ப்ளீட்டாகவே ஒரு நாலேஜ் இருக்கணும். எதுவுமே கற்றுக்காமல், ஏன்னா இன்றைக்கி ஈஸியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸ் டிஜிட்டலாக பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸ்னால ஈஸியாக ட்ரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு 500 ரூபா இல்லை 300 ரூபா இப்போல்லாம் ஃப்ரீ அக்கௌண்ட்ஸே தராங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களாம் ஓனாக டெபாசிட் பண்ணிக்கலாம், அவங்களாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஈஸி ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கு பெரிய முதலீடு வேணும், அதுக்கு தனியாக ஒரு ரெண்ட் எடுக்கணும், கடை எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த பிஸ்னஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டை வச்சு ஈஸியாக ஒரு அக்கௌண்ட்டை ஒரு நாளில் ஓப்பன் பண்ணிடலாம். 24 ஹவர்ஸில் அக்கௌண்ட் வந்துடும். டெபாசிட் பண்ணுறது இன்னும் ஈஸி. ஆன்லைன் மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுன்னா ஒரே ஒரு நிமிஷத்தில், ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு டெபாசிட் ஆகிடும். ட்ரேட் பண்ணுறதும் அதே ஈஸி. எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், எந்த விதமான ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனே இல்லாமல் யார் நினச்சாலும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், யார் நினச்சாலுமே ட்ரேட் பண்ணலாம். அப்போது இந்த பிஸ்னஸை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பண்ணக்கூடிய அந்த ட்ரேடர்ஸோ இல்லை வரக்கூடிய அந்த ரீட்டைலர்ஸோ பிகினர்ஸோ இதனால தான் மேஜராக லாஸ் பண்ணுறாங்க. இதுதான் நம்பர் 1 பாயிண்ட். இந்த நாலேஜ் இல்லாததுனால தான்
டெஃபினட்டாகவே அந்த 95% லாஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயம். அக்கௌண்ட் ஈஸியாக ஆரம்பிச்சிருவாங்க, அது ஈஸியான ஒரு கைடன்ஸ் சொல்லுமா அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருவாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, டெபாசிட் பண்ணிவிடுவாங்க. அந்த பேசிக்ஸாக எப்படி நம்ம பை பண்ணணும், செல் பண்ணணும், ட்ரேட் பண்ணுற எல்லாமே அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் எங்கே வாங்கணும்னு தெரியாது. எந்த இடத்துல வாங்கணும், இந்த இடத்துல இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா, இல்லை இந்த இடத்துல நம்ம விற்கலாமா, அந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக எந்த டைமில் நம்ம போயிட்டு ட்ரேட் பண்ணணும், இந்த பேசிக் நாலேஜ் தெரியாது. அதனால தான் முதல்ல அது தெரியணும். இந்த பேசிக்ஸான இந்த விஷயங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் இல்லை எங்கேனுமே ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் ஒரு நாலேஜ் எங்கே போய் வாங்கணும், எங்கே விற்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை இல்லாதனால தான் மேஜரான மக்கள் எந்த லாஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது ரொம்ப பேசிக்காக நார்மலாக இப்போது க்ரீன் ஏறிச்சுன்னா மேலே போடுவாங்க, ரெட்டு வந்தால் கீழே, அந்த மாதிரி சொல்கிறீங்க. அந்த நாலேஜ் அப்படி பண்ணுறவங்களா? ஆமாம். எதனால் ப்ரைஸ் ஏறுதுன்னு தெரியாது, எதனால் இறங்குதுன்னு தெரியாது, மார்க்கெட்டில் முதல்ல ப்ரைஸ் ஏன் ஏறுது இறங்குது, இந்த எந்த விஷயமே தெரியாமல் ஓகே ஏதோ தோணுச்சு எனக்கு இந்த இடத்துல வாங்கணும்னு தோணுச்சு, இந்த ஸ்டாக் வாங்கணும்னு தோணுச்சு, இல்லை இவங்க ஒருத்தர் சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆள் சொன்னாங்க, இந்த இன்ஸ்டியூட் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யாரோ சொன்னதுக்காகவோ இவங்களுக்கு தோணதுக்காகவோ எந்த விதமான நாலேஜ் இல்லாமல், அடிப்படை ஒரு நாலேஜ் இல்லாமல் இவங்களாவே சொந்தமாக முடிவு எடுத்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஆஃப் நாலேஜ் இதுதான் நம்பர் 1 பாயிண்ட்டு இந்த 95% லாஸ் பண்ணுறதுக்கான காரணம். நம்பர் 2, ஜீரோ ப்ராக்டிஸ் அண்ட் பேக் டெஸ்டிங். ஜீரோ ப்ராக்டிஸ் அண்ட் பேக் டெஸ்டிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு நாலேஜ் கிடையாது. ஒருவேளை இப்போ நெக்ஸ்ட் நாலேஜ் கெயின் பண்ணுறோம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏன் ஃபெயில் ஆகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிட்டா எப்படி சக்ஸஸ் பண்ணலான்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நாலேஜ் இல்லை. சரி ஓகே, இப்போது நாலேஜ் தெரிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு பேசிக் நாலேஜோ ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போது அந்த ஒரு அடிப்படை நாலேஜை வச்சுட்டு அவங்க போயிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே இது கரெக்டாக, இது ஏன்னா நிறைய அனாலிசிஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது, எக்கனாமிக்கல் அனாலிசிஸ் இருக்குது, சென்டிமெண்டலாக சில அனாலிசிஸ்லாம் வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதை போயிட்டு நாம் முன்னாடி பார்க்கணும். பேக் டெஸ்டிங் அப்படின்னா பின்னாடி போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே இது ஏற்கனவே நடந்திருக்குதா, ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே நடந்தது தான் நடக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே அதுதான். வேர்ல்டு வைடாக எப்போவுமே நடந்த விஷயங்களே தான் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி எந்த விதமான ப்ராக்டிஸுமே இருக்காது. இந்த இடத்துல தான் வாங்கணும்னு சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கினாங்க, அது இவங்க போய் ப்ராக்டிஸே பண்ண மாட்டாங்க, பின்னாடி போய் எடுத்து பார்க்க மாட்டாங்க, ஒரு சார்ட்டை பார்க்க மாட்டாங்க, எதையுமே பார்க்க மாட்டாங்க. அதனால தான் ஜீரோ ப்ராக்டிஸ், எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நாலேஜே தெரியாமல் லாஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஏதோ ஒரு சின்ன சின்ன நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நாலேஜ் தெரிஞ்சிச்சா உடனே நம்ம போய்ட்டு உடனே ட்ரேட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக போய் பண்ணிவிடுவாங்க. அது நடக்குமா இல்லையா, அது ப்ராக்டிஸ் பண்ணுறதும் கிடையாது, பேக் டெஸ்டிங் பண்ணுறது கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். இதனாலையும் கூட என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 95% அந்த ஃபெயிலியருக்குள்ளே இந்த கேட்டகரிக்குள்ளேயும் வந்துடுறாங்க. ஸோ ஜீரோ ப்ராக்டிஸ்ன்னு சொல்லும் போது இப்போ சில பேர் தண்ணிக்குள்ளே விழுந்தால் தான் நீச்சல் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பணம் போட்டு நம்ம பண்ணால் தான் அந்த நமக்கு தெரியும்னு சொல்லி அப்படியே சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் நுழைகிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10,000 போடுங்க, 20,000 போடுங்க, அதில் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் இப்போ இதில் ஃப்ரீ டெமோவாகவும் அப்படி இருக்குல்ல, டெமோ பண்ணவும் செய்யலாம் நம்ம. இருக்குது எந்த பிஸ்னஸ்லையுமே இல்லாத ஒரு நல்ல விஷயத்தில் இருக்கிற டெமோ இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இதில் அந்த ப்ராக்டிஸை ஃபஸ்ட்டு டெமோ பண்ணுறதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் நம்ம பார்க்கலாம் எடுத்து. பேக் டெஸ்டிங்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற நார்மலாக இப்போ ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் நீங்கள் எடுத்திங்கன்னா ஜென்ரலாக காமனாக யூஸ் பண்ணுற வெப்சைட்டில் ஏற்கனவே ஒரு 20 days, ஒரு 30 days, இல்லை 1.5 மாதம் 2 மாதம் இருக்கிற ப்ரீமியம் சார்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டோடைய சார்ட்லாம் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி நீங்கள் ப்ரீமியமாக பே பண்ணிங்கன்னா முன்னாடி இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே கொடுப்பாங்க. ஸோ லைவாக போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் அதை கண்ணிலையாவது பார்க்கணும். ஓகே இந்த சார்ட் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் இதை போய் நம்ம பார்க்க அதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. இதனால தான் மேஜரான ஒரு ரீசன் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. ஸோ இப்போது அப்போ மூணாவது பாயிண்ட் என்னென்னா, நோ கன்சிஸ்டன்சி. இப்போ ஏதோ ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ போய் ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க, முன்னாடி எடுத்து பேக் டெஸ்டிங் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு கரெக்டு இதெல்லாமே நமக்கு தெரியுது. அப்படி இந்த இடத்துல வந்தால் நம்ம மார்க்கெட் வாங்கலாம், இந்த இடத்துல வந்தால் ப்ரைஸ் ஏறுது, இந்த இடத்துல வந்தால் ப்ரைஸ் இறங்குது அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க.
இப்போது வாங்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு நாள் ப்ராஃபிட் வரலாம், ஒரு நாள் லாஸ் வரலாம். ஏன்னா பிகினர்ஸாக மோஸ்ட்லி வர்றவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இன்கமும் வருது, லாஸும் ஆகுது. ஏதாவது ஒரு சைடு வந்துகிட்டே இருந்தால் பரவாயில்ல. இது ரெண்டுமே ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால தான் யாரும் மார்க்கெட் விட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகிறதும் கிடையாது. ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும், திரும்ப ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும். ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணுமே, கண்டிப்பாக சம்பாதிச்சலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இப்போது இதையே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒரு 4 நாளைக்கு ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு லாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பேசிக் நாலேஜ் இருந்தாலும் சரி, பேக் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்ன கற்றுக்கிட்டாங்களோ, எதை இவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ, எதை பேக் டெஸ்ட் பண்ணாங்களோ அதையே கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டாங்க. அங்கங்கே விட்டுருவாங்க. நெச்சா ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லையா ஒரு 10 நாள் கழிச்சு போய் பண்ணுவாங்க. ஆனால் 10 நாள் பண்ண போகும்போது தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு மாதிரி சைட் வேஸ்லேயே கரெக்ஷன்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் போய்ட்டு லாஸ் ஆகிடுவாங்க, திரும்பவும் விட்டுருவாங்க. ட்ரெண்டிங்காக மார்க்கெட் போகும், நல்லா ப்ராஃபிட் பண்ணக்கூடிய சூழ்நிலாம் இருக்கும், அங்கெல்லாம் விட்டுருவாங்க. விட்டுட்டு மறுபடியும் திரும்பவும் போயிட்டு சரி ஏற்கனவே ஒரு போன வாரம் விட்டுட்டுமே, ஆனால் பண்ணியிருந்தா அவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குமே, அப்போ திரும்பவும் பண்ணலான்னு சொல்லி போவாங்க. மறுபடியும் போனால் மறுபடியும் திரும்ப லாஸ் ஆவாங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனால, கண்டினியூவாக ஒரு பிஸ்னஸ் பண்ணாதனால டெஃபினட்டாக லாஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு கடை ஆரம்பிச்சு, ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறோம், ஒரு டெக்ஸ்டைல் ஏதோ ஒரு ஷாப் வச்சுருக்கோம். இது வச்சுருந்தாலும் யாராவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதம் கடையை சாத்தி வச்சுட்டு நினச்சதுக்கப்புறம் திறந்துட்டு அப்புறம் ஒரு 10 நாள் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஓகே ஓடிடுச்சு, திரும்ப ஒரு 20 நாள் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இது மாதிரி பண்ணால் எந்த பிஸ்னஸ்லையுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் செய்யக்கூடிய விஷயங்கள், அது சீசன் இருக்கலாம், சீசன் இல்லாமல் இருக்கலாம், லாஸாக இருக்கலாம், இல்லை ப்ராஃபிட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை கண்டினியூவாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாததுனால இன்னொரு மேஜரான ஒரு விஷயம், கண்டிப்பாக அந்த ஃபெயிலியருக்குள்ளே இருக்கிறாங்க. பட் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இப்போ நிறைய பேர் இப்போ கன்ஸ்டண்ட்டாக பண்ணி விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் நிறைய பேர் பணம் போட்டு லாஸ் ஆகிட்டே போகிறது நிறைய பார்க்குறோம்ல. இப்போ அந்த தப்பு நீங்கள் கண்டினியூவாக பண்ணும்போது அப்படி இருக்கும்ல, அப்படி நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கிறது நல்லது இல்லையா? இல்லை, இப்போது நீங்கள் பிரேக் எடுக்கிற டைமில் தான் நல்ல மார்க்கெட் இருக்கும். சடனாக இப்போ நீங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, ஓகே ஒரு வாரம் லாஸ் ஆகிடுச்சு, ஐயோ லாஸ் ஆகிட்டோமே பிரேக் எடுத்துக்கலான்னு, அடுத்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அதுதான் பயங்கர ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். ஓகே அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. சும்மாவும் இருக்க முடியாது, பார்த்துருப்பாங்க, இந்த வாரம் பண்ணியிருந்தால் நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கலாமேன்னு யோசிப்பாங்க. திரும்ப ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இல்லை இப்போ மறுபடியும் உள்ளே போகலான்னு, மறுபடியும் திரும்ப உள்ளே வருவாங்க, மறுபடியும் லாஸ் ஆகும். அப்போது அதனால தான் ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும், மார்க்கெட்டுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் நாலேஜ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் பேசிக்காகவே நம்ம நாலேஜ் இருக்கணும். அந்த பேசிக் அந்த நாலேஜ் இருந்தாலே எப்போ நம்ம பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வரும். ஸோ நீங்கள் சொன்னால் இப்போ கண்டினியூவாக நமக்கு பண்ணுற மாதிரி இருந்தாலும், இப்போ ஒருத்தர் லாஸ் ஆகிட்டே இருக்காரு, கண்டினியூவானா அவர் ஏதோ ஒரு இடத்துல செக் பண்ணோம்ல, எதனால் லாஸ் ஆகிறோம், கரெக்டு, அதை மாற்றணும்ல. இல்லை அவரோட கண்டினியூவாக மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தால் பணம் நிறைய லாஸ் ஆகல. டெஃபினட்டாக கரெக்டான பாயிண்ட்டு. அதை தான் இந்த ப்ராக்டிஸ் அந்த பேக் டெஸ்ட்டில் பண்ணுறோம். எப்படியுமே எந்த ஒரு ட்ரேட் பண்ணாலும் அதுக்கு ரீசன் இருக்கும். நான் ஏன் இந்த ட்ரேட் எடுத்தேன், லாஸ் ஆச்சுன்னா ஏன் லாஸ் ஆச்சு, எதனால் லாஸ் ஆச்சு, இல்லை எடுத்தேன்னா அதுக்கான ஒரு டார்கெட் என்ன, அதுக்கான ஒரு ஸ்டாப் லாஸ் என்னன்றது செல்ஃப் அனலைஸ் அவங்க பண்ணி பார்த்தாங்கனாலே, ஒரு ட்ரேடிங்க்கு அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு ஒரு ஜேர்னல் எடுத்துகிட்டு வந்தாலே டெஃபினட்டாக இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, கண்டினியூவாக அப்படி நடக்காது, டெஃபினட்டாகவே அப்படி நடக்காது. நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் லாஸ் ஆகிட்டே இருக்குது, அடுத்து 10 நாள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக வரும், டெஃபினட்டாகவே. அதனால தான் அந்த கன்சிஸ்டன்சி பண்ணணும். மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. மார்க்கெட் ஒரு ஸ்டேஜில் சைட் வேஸில் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் ட்ரெண்ட் ஆகும், ட்ரெண்டு முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் சைட் வேஸ் தான் ஆகும், திரும்ப சைட் வேஸ் முடிச்சுன்னா மறுபடியும் ட்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம நாலேஜில் புரிஞ்சுக்கிட்டோன்னா தாராளமாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, படித்தா தான் வேலை, 3 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுக்கணும், அப்புறம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும், இதுக்கெல்லாம் டைம் இருக்குது, அதுக்கெல்லாம் பேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ட்ரேடிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 3 நாள் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, 3 வாரம் பண்ண மாட்டாங்க. அது ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சா, ஏதோ ஒரு விஷயம் உடனே போய் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த அளவு கூட நாலேஜுக்கு அவங்க டைம் கொடுக்கறது கிடையாது. அதனால தான் நான் அந்த லேக் ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ இந்த நாலேஜுக்கு நல்ல ஒரு டைம் கொடுத்து ப்ராப்பராக படிச்சுட்டு ப்ராக்டிஸ்க்கும் அதே டைம் கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் ஏற்கனவே அவங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் அவங்க அந்த லைவ்லே தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ் இல்லை, 2 ப்ராசஸ் முடித்தா தான் 3ஆவதுக்கு நம்ம வரோம். ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை தேடுறதுக்கு ரொம்ப பெரிய பிரேக் எடுக்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க பழகிருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க. ஓகே. அப்போ அதை பண்ணும்போதே தெரிஞ்சிடும்,
ஒரு ஸோ நீங்கள் சொல்கிற பார்த்தா இப்போ அது 2 முடித்தவங்க 3வது வந்து தொடர்ந்து செய்வாங்க, அதாவது ஃபெயிலியர் வராதுன்றீங்க. ஆமாம். அந்த 3வது கன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது 1 வாரம் 10 நாள் ஃபெயிலியர்லாம் வராது, ஈஸியாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு வாரம் லாஸ் ஆனாலும் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டபுளாக வரும். ஓகே, அப்படின்றது ஏற்கனவே அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அதை அதனால தான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சொல்கிறது நல்லா தெரிஞ்சு அந்த 2 ஸ்டெப்பை முடிச்சவங்களுக்கு தான் 3வது ஸ்டெப் இங்கே தான் ஸ்டெப். அதனால தான் நான் அதை வந்து ஆர்டராக எடுத்துகிட்டு வச்சிருக்கேன். ஏன்னா சில பேர் வந்து தவறாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டெய்லி தானே பண்ணுறோம் அப்படி. கரெக்ட். ஸோ அந்த நாலேஜ் ப்ராக்டிஸ்லாம் பண்ண இந்த மாதிரி நாலேஜ் இருக்கணும், தெரியணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், ஸோ அதுதான் கண்டினியூவாக பண்ணணுன்றீங்க. அதை கண்டினியூவாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஓகே, இதுதான் 3rd பாயிண்ட். ஓகே, இப்போது 4th பாயிண்ட் என்னென்னா, இப்போது நாலேஜ் கற்றுக்கிட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, பேக் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாகவும் பண்ணுறாங்க. ஓகே, கன்சிஸ்டண்டாகவும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் லாஸ் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சில எமோஷ்னல் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. சில முடிவுகள் அவங்களுடைய எமோஷனால் எடுப்பாங்க. சில பேருக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாலும் என்ட்ரி போடுவாங்க, ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸ்டாப் லாஸும் போட்டிருப்பாங்க, டார்கெட்டும் போட்டிருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் லாஸுக்கு பார்த்த உடனே கட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் போய் டார்கெட் அடிச்சிருக்கும். திரும்பவும் அடுத்த முறை போடுவாங்க, ப்ராஃபிட்டபுளாக போகும், கொஞ்சம் ப்ராஃபிட்லேயே எக்ஸிட் ஆகிடுவாங்க. கரெக்டான ஒரு ப்ராஃபிட் வரைக்கும் வெளியே வர மாட்டாங்க. அப்போ எமோஷ்னலாக ஒரு டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஏதாவது நியூஸ் பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு முடிவு எடுத்துப்பாங்க. இல்லை திடீர்னு எனக்கு இது மாதிரி தோணுச்சு, இல்லை யாரோ சொல்லிட்டாங்க, ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க, யூடியூப்பில் ஒருத்தர் யாரோ சொல்லிட்டாங்க, இவ்வளோ பெரிய ஒரு ஆள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எமோஷ்னலாக யாரோ சொல்கிறது கேட்டு எமோஷ்னலாக ஒரு டெசிஷன் எடுத்து அந்த நல்லா போயிட்டுருக்கிற ட்ரேடை கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. என்ன பண்ணாங்களோ, என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை தாண்டி எமோஷ்னலாக இவங்களே முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப பெரிய ரீசன். ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன், இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸுக்கு நிறைய பேர் இருக்கலாம். நீங்கள் வந்து 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் கூட இருக்கலாம். 30 வருஷம் ஆனாலும் நல்லா 35 வருஷம் ட்ரேட் பண்ண அவருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 85 இயர்ஸ் ஆகுது. இப்போது 85 வயசு ஆகுது. அவர் நம்மக்கிட்ட ரொம்ப சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கான்டாக்டில் இருக்கிறாரு, இன்னும் டச்சில் இருக்கிறாரு. அவருக்கெல்லாம் 35 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த டிஜிட்டல்லாம் வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்களாம் அந்த பேப்பரில் அந்த மார்க்கெட் ட்ரேட்லாம் இருக்கும்போதுருந்தே பண்ணிட்டு இருந்தவர். இவங்களாம் இன்னும் ஸ்டில் எமோஷனில் இருக்கிறாங்க. அப்போது இங்கே எத்தனை வருஷம் பண்ணுறாங்கன்றது விஷயம் கிடையாது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக அந்த ப்ராசஸ் படி அந்த ஒவ்வொரு ஆர்டராக கற்றுக்கிட்டு வந்தோன்னா, எப்படி இப்போ ஏபிசிடி பிரிக்கையில் சொல்லி தருவாங்க, அப்புறம் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் ஒரு வேர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பேசணும், பழகணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தால் தான் இதில் சக்ஸஸ் பண்ண முடியுமே தவிர, மற்ற ஏதோ 1-2 விஷயங்கள் தெரிஞ்சாலும் இங்கே வந்தும் மறுபடியும் அதே மாதிரி லாஸ் ஆகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த எமோஷ்னல் டெசிஷன்ஸ் நாம் என்ன செய்தோம், கற்றுக்கிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணோம், பேக் டெஸ்ட் பண்ணோம், அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, பண்ணலாம், லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தடுத்து எந்த டெசிஷன்ஸ் இல்லாமல் அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா நீங்கள் எல்லா பிஸ்னஸையும் நீங்கள் பார்க்கணும். ஏதோ ஒரு விஷயத்தினால திடீர்னு டக்குன்னு கடையை சாத்திட்டு போக மாட்டோம், திடீர்னு வந்து திறக்க மாட்டோம். அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. காலைல 9 மணிக்கு திறக்கணும், 10 மணிக்கு சாத்தணும். அது ஓடுதோ இல்லையோ இன்னவோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கணும். எமோஷ்னல்னால் எடுக்கிற டெசிஷன்ஸ்னால தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் கூட, பல வருஷமாக இருக்கிறவங்க கூட, நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க கூட, நல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியல அவங்களுக்கு, நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவாங்க, ஆனால் எமோஷ்னலாக வீக்காக இருப்பாங்க. இதனால கூட மேஜராக இந்த லாஸ் பண்ணி இந்த 95% வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஃபைனல் பாயிண்ட், 5th பாயிண்ட் என்னென்னா ரிஸ்க் அண்டு மணி மேனேஜ்மெண்ட். இப்போ எல்லாமே ஆர்டராக வந்துடுச்சு, நாலேஜ் தெரிஞ்சாச்சு, ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, பேக் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க, எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இப்போ எமோஷனலி எப்படி ஸ்ட்ராங் ஆகுறதுனா, இதுக்கு கண்டிப்பாகவே இந்த கடைசி இருக்கிற பாயிண்ட்டு தான் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி முக்கியமாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 1 lakh ஒரு 1 லட்ச ரூபா ஏதோ ஒரு கேபிட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 1 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குன்னா இது ஒரு ட்ரேட் எடுப்பாங்க, அதுக்குன்னு சில மார்ஜின்ஸ் இருக்குது, ஆப்ஷன் பையிங் செல்லிங்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் அதில் பண்ண முடியாது. ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு கேபிட்டலில் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மணியை எப்படி மேனேஜ் பண்ணணும். ஒரு 1 லட்ச ரூபா கையில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கிறோன்னா இதில் எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எந்த பிஸ்னஸ்லையாக இருந்தாலும் சரி. ஒரு நாளைக்கு நம்ம கடையில் ஒரு டீ ஷாப் வச்சுருக்கோம், ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பால் ஆவரேஜாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு டீ காஃபி ஒரு 20 லிட்டர் உங்களுக்கு வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க ஆவரேஜ். ஆனால் என்கிட்ட 5 லட்ச ரூபா காசு இருக்குது. அந்த 20 லிட்டர் நான் பால் வாங்குறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன்? ஒரு 20,000 30,000 கூட வச்சுக்கோங்க, அதிகபட்சம் நான் சொல்கிறேன். என்கிட்ட 5 லட்ச ரூபா இருக்குதுன்றதுக்காக ஒரு நாளைக்கு ஆவரேஜாகவே 20 லிட்டர் பால் தான் ஓடுது. ஆனால் என்கிட்ட அதிகமாக காசு இருக்குன்றதுக்காக நான் போயிட்டு ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபாய்க்கு நான் பால் வாங்கினா அது என்ன ஆகிடும்? வேஸ்ட்டாக தான் போகும். அன்றைக்கி சாயந்தரமே வேஸ்ட்டாக தான் கம்ப்ளீட்டாக அன்றைக்கே பெரிய லாஸ். அப்போ என்னுடைய மணியை நான் கரெக்டாக மேனேஜ் பண்ணல. எது பாசிபிளோ எது நடக்குதோ அந்த ரிஸ்க்கு இல்லாமல் தான் நான் சேஃபாக ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஒரு 1 லேக் இருக்குன்னா இங்கே நிறைய இந்த 95% எடுத்துப்போமே. இவ்வளோ ட்ரேடர்ஸும் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ் என்னென்னா, 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 10,000 ரூபா ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, இல்லை 5,000 ரூபா ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, இல்லை 15,000 20,000 இல்லை ஸ்டாப் லாஸே வைக்க மாட்டாங்க. இந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் இங்கேயே ஃபெயில் ஆகிட்டாங்க. ஒரு ட்ரேடுக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேடுக்கு ஒரு 0.5% ஒரு ஸ்டாப் லாஸ்க்கு ரிஸ்க் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். 0.5% அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு 500 ரூபா ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க. அதுக்கு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 500 ரூபா ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 500 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க எக்ஸிட் ஆகிடுறாங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கலாம், லாஸாக இருக்கலாம். லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ? 500 ரூபா லாஸ் ஆச்சு. அப்போ எடுத்த ஒரு ட்ரேடு ஃபெயில். இப்போது இந்த கேபிட்டல் காலி ஆகணுன்னா, வாஷ் அவுட் ஆகணுன்னா எத்தனை ட்ரேட் எடுக்கலாம்? இதில் 200 ட்ரேட் எடுக்கலாம். அடுத்தடுத்து நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். அப்போது கண்டினியூவாக 200 ட்ரேடுமே நீங்கள் எடுக்கிற ட்ரேடு ஃபெயில் ஆனால் தான் உங்கள் கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகும். ஸோ இந்த ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் சரி, ரொம்ப பேசிக் லெவல் ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் சரி, ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய புது டெக்னிக்ஸ் இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 100% உங்கள் கேபிட்டல் காலியே ஆகாது. ஆனால் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ட்ரேடிங்கில் வராங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் வராங்க, அங்கே போட்டால் காசு போயிடுச்சு, இவ்வளோ காசு எடுத்துகிட்டு வந்தேன், இவ்வளோ காசு லாஸ் ஆகிடுச்சு, 1 லட்சம் 5 லட்சம் 50 லட்சம் 50 கோடி எவ்வளவோ காசு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இது லாஸ் ஆகிடுச்சுன்னா எங்கேயுமே லாஸ் ஆகலை, நாம் தான் லாஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட்டே தெரியல, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ எடுக்கணுன்னே தெரியல. இருக்கிற காசு 10 லட்சம் இருக்குதுன்னா அப்படியே 5 லட்சத்துக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலேஜ் தெரிஞ்சிடுச்சு, ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க. எமோஷ்னலாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. டார்கெட் வரைக்கும் இருக்கிறாங்க, ஸ்டாப் லாஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனாலும் ஃபெயில் ஆவாங்க. இதுதான் கடைசி ஸ்டெப்பு. இதுலேயும் ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சக்ஸஸாக மாறிடலாம் ஃபெயிலியர்லேருந்து. என்ன ஸ்டெப்பு? கேபிட்டல் இருந்து கம்மி பர்சன்டேஜ் 0. எவ்வளோ 100% ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கட்டுங்க, 100% ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அப்படியே இருந்தாலும் இதுதான் சேஃப். 0.5% இருந்துச்சுன்னா 200 ட்ரேடு நீங்கள் எடுத்தால் தான் கண்டிப்பாக அதில் ஃபெயில் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை வச்சு டார்கெட்டை வச்சு 200 ட்ரேடு கூட எடுத்து பாருங்கள், அது இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. தொடர்ந்து எடுத்த 200 ட்ரேடு 100 ட்ரேடு கூட வச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி இருந்தால் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் எடுத்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது இனி ஸ்ட்ராட்டஜி, அதை மட்டும் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறேன், கரெக்டாக ப்ராசஸோடு பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் நான் 100 முறை எடுத்தேன், 100 முறை ஃபெயில் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு தொடர்ச்சியாக ஒரு 10 முறை ஃபெயில் ஆகிறதே கஷ்டம். 10 டைம்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகிறதே கஷ்டம். கண்டிப்பாக 11 முறை டார்கெட் அடிக்கும், திரும்ப ஃபெயில் ஆகலாம், திரும்ப டார்கெட் அடிக்கலாம். ஸோ இந்த ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டில் அதில் அந்த ப்ராபபிலிட்டி வேணால் நம்ம ப்ராஃபிட்டபுளாக எடுத்துன்னு வரலாம். அப்போது இங்கே லாஸ் பண்ணுறதும் லாஸ் பண்ணாமல் சேஃபாக இருக்கிறதும் யார்கிட்ட இருக்குதுன்னா 100க்கு 100% நம்மக்கிட்ட தான் இருக்குது. யார் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, ட்ரேடிங்குள்ளே வரீங்களோ, இங்கே யார் பணத்தையும் யாரும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. யாரோ இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், பெரிய பிக் ஷாட்ஸாக இருக்கட்டும், யாரோ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை வந்து கரெக்டாக தெரிஞ்சு இதை நம்ம எடுத்துடலாம்னு எடுக்கிறது கிடையாதுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நிதானமாக உட்காந்து யோசித்து தெளிவாக செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் லாஸை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தா மட்டும்தான் கேபிட்டல் காலியாகுமே தவிர, நீங்கள் இந்த லாஸ் இல்லை, இந்த சின்னதாக ஒரு லாஸ் இருந்தால் போதும்னு சொல்லி நீங்கள் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வச்சு பண்ணிங்கன்னா யாரும் இந்த 500 ரூபாய்க்கு மேலே தாண்டி உங்கள் காசை எடுத்துகிட்டு போகவே முடியாது.
அப்போ இதே விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் மேஜராக 95% ஆஃப் த பீப்புள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம். ஸோ இந்த ஃபெயிலியர் ஆகிற அந்த காரணங்கள் தெரிஞ்சாலே, இதை மாற்றிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். அதுதான் நம்ம கம்பெனி சைடு வந்து ரொம்ப தெளிவாக டீச் பண்ணுறோம். ஃபெயிலியர் டு சக்ஸஸ். நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், எதனால் ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே இதே பாயிண்ட்ஸை இப்போ நம்ம அடுத்தடுத்து சக்ஸஸையும் பார்க்கலாம். அப்போ நமக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிடும். அது எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும், இன்டர்மீடியட் லெவலில் இருந்தாலும், அட்வான்ஸ் லெவலில் இருந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இதை செய்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ சக்ஸஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த 5% இவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறாங்க. யார் இவங்க? யார் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது யார்? ப்ரொஃபஷனல்ஸ். ப்ரொஃபஷனல்ஸ்னால் யார்? இப்போ இந்த சக்ஸஸ்க்கான அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், இங்கே என்ன பிரச்சனை? நாலேஜ் தான் பிரச்சனை. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் நாலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பேசிக்ஸ்லேருந்து என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இல்லை. ஏன்னா நார்மலாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தெரியாமல் பெருசாக இறங்கக்கூடாது, அகல கால் வைக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பணம் இருக்கிற ஒரு பிஸ்னஸ்ஸு, இவ்வளோ பெரிய மக்கள் இழந்திருக்கிற பிஸ்னஸ்ஸு, இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இன்னும் கூட மக்கள் ட்ரேடிங்கில் உள்ளே போகிறாங்க, லாஸ் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்கன்னும் போது ஏற்கனவே இந்த டேஞ்சர் ஜோனில் தான் இருக்குது. இவ்வளோ டேஞ்சராக இருக்கும்போது, இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் டேஞ்சராக இருக்குது, எல்லாரும் போய் லாஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல், ஒரு நாலேஜ் இல்லாமல் போகிறது ரொம்ப பெரிய தப்பு. அதனால தான் சக்ஸஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நாலேஜை தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்? நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் தெரிஞ்சுக்கணும் நாலேஜ். அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அதுக்காக படிங்க. அதுக்காக நீங்கள் 3 மாதம் இல்லை, 6 மாதம் இல்லை, 8 மாதம், 3 வருஷம், எத்தனை வருஷம் வேணால் படிங்க, தப்பு கிடையாது. நம்ம இந்த ரியல் மணியை போய்ட்டு ஹார்ட் ஏர்ன்டு மணியை போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதை கற்றுக்கோங்க. எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுறோம். டிகிரி முடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறோம், 12th முடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ட்ரைனிங்க்கு வெயிட் பண்ணுறோம், இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணுறோம், சேலரி ஏற்றி கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இதுக்கே பல வருஷம் ஆகுது. இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறோம், ஆனால் ட்ரேடிங்கில் மட்டும் வெயிட் பண்ணவே மாட்டோம். அது படிக்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சக்ஸஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? நல்லா படித்து ப்ரொஃபஷ்னல் லெவலில் ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்குவாங்க. நல்ல ஒரு ஸ்டாக் மார்க்குள்ளே வர்றவங்களாம் நிறைய இன்ஸ்டண்ட்டாக சம்பாதிக்கணும், இமீடியட்டாக அப்படி தான் நிறைய சில பேர்லாம் மேக்ஸிமம் 50% அப்படி தான் இல்லையா? நிறைய கடன், இஎம்ஐ, ஆமாம், நல்ல சேலரி விட்டு நல்ல சேலரி அதிகமாகணும், இன்ஸ்டண்ட்டாக சம்பாதிக்கிறவங்க இதுக்குள்ளே வர்றாங்க. இப்போ அவங்களுக்குலாம் இது வாய்ப்பு இல்லையா? கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. அந்த மைண்ட் செட்டோடு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக இதுக்குள்ளே வந்துடுவாங்க. இருக்கிற பணத்தையும் லாஸ் பண்ணிடுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக சம்பாதிக்கிறது அப்படின்றது நீங்கள் மற்ற பிஸ்னஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரீடம் இருக்குது, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு ஸ்டேஜில் நீங்கள் என்றைக்கு சக்ஸஸ் ஆகிட்டீங்களோ அன்றைக்கி அது பாசிபிள். மார்க்கெட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் பெருசாக கூட சம்பாதிக்கலாம். ஆனால் வரும்போதே எதுவுமே தெரிஞ்சுக்காம ஒரு விஷயத்த பண்ணணும்னா, வண்டி ஓட்டவே தெரியாமல் நேராக ஏறி உக்காந்தவொடனே சாவி போட்டு 100ல் போகணுன்னா முடியாது. அதை தான் நான் சொல்ல வரேன். அவருடைய பேசிக்ஸ் தெரியணும். அப்படி ஒரு எண்ணத்தில் உள்ள வரவங்க 95% ஃபெயிலியர் கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அதனால தான் அதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம கம்பெனி சைட்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான், இந்த ஸ்கேம் அலர்ட் ரொம்ப ஒர்க் ஷாப்லாம் நம்ம நடத்த போகிறோம். நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம், அவேர்னஸ் சொல்ல போகிறோம். முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த மைண்ட் செட்டோடு வரணும். ஸ்டாக் மார்க்கெட் எல்லாருக்கும் ஆனது கிடையாது. அது நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டாலும் சரி, நல்ல ஒரு செபி ரெஜிஸ்டர்டு கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை செபி ரெஜிஸ்டர் இல்லாத நிறைய ட்ரைனிங் ஒரு அகாடமிஸ் கூட, நிறைய இன்ஸ்டியூட்ஸ்லாம் கூட ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக போயிட்டு லேர்ன் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கோங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை படிக்கும் போதே தெரிஞ்சிடும், ப்ராக்டிஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, அங்கேயே நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்துடலாம். அவசரப்பட்டு நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு. அது அவசரப்பட்டு இன்ஸ்டண்ட்டாக காசு வேணும், ப்ரெஷருக்காகவோ, இஎம்ஐக்காகவோ, கடனுக்காகவோ, பெருசாக பணக்காரனாகிறதுக்காகனா தயவு செய்து வர வேண்டாம். அதுக்கான இடம் கிடையாது. ஒருவேளை அப்போ தான் உண்மையாகவே தெரியும், நீங்கள் கம்ஃபர்டபுளான ஜோனில் இருந்திருப்பீங்க. அதை நினச்சி வரும்போது அப்போ தான் ரியலாகவே கடனாகும், அப்போ தான் ரியலாகவே பிரச்சனைக்குள்ளே போகும்.
அன்றைக்கி தான் ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் பாதிப்புலாம் அன்றைக்கி தான் நடக்கும். அதனால தான் நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நாலேஜுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணி கூட லாஸ் பண்ணுறதுக்கு பதில் அதுக்காக போய் கற்றுக்கோங்க. எத்தனை ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, நல்ல எஜுகேட் பண்ணுற கிளாஸஸ்லாம் இருக்குது. என்ஐசி வெப்சைட்டில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு செபியே எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டடீஸ்லாம் வச்சுருக்கு. அதெல்லாம் இருக்குதான்னு கூட தெரியல நிறைய பேருக்கு. அதெல்லாம் போய் பார்த்து ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலுக்கு நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிங்கன்னா அங்கவே நீங்கள் சக்ஸஸ் பாத்தில் ஸ்டெப் 1 எடுத்து வச்சாச்சு. 2 இங்கே என்ன இருக்குது? 0 ப்ராக்டிஸ் அண்ட் பேக் டெஸ்டிங். இப்போது நல்ல நாலேஜ் தெரிஞ்சாச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கற்றுக்கின விஷயங்கள் உள்ளே இருக்குதா? எத்தனை முறை வேணாலும் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த இடத்துல ஒர்க் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராக்டிஸ் தான் ஒருத்தன் எந்த விஷயத்தையுமே செய்ய வைக்கும். அது இனி கேமாக இருக்கலாம், இனி பிஸ்னஸாக இருக்கலாம். ஏன் லாங் ரனில் இருக்கவங்களாம் சர்வைவ் ஆகிடுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு பழகிடுச்சு. அது உங்களுக்கு மசில் மெமரி ஆகிடுச்சு, பழகிடுச்சு. அதுக்காக தான் கற்றுக்கிட்ட விஷயத்த கூட ஓகே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, உடனே நான் போய் சம்பாதிச்சிடலாம், லட்சத்தை கோடியை மாற்றிடலாம், கோடியை பல கோடியை மாற்றிடலாம், 1000 10,000 மாற்றலாம். அப்படிலாம் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டியே தெரியும். நாலேஜ் இருந்தால் தான் தெரியும். ஓகே இதுதாங்க பாசிபிள், இவ்வளோ தாங்க இன்கம் பண்ண முடியும், ஒரு ஆவரேஜாக இவ்வளோ தாங்க வரும்ன்ற அந்த ஒரு ஃபஸ்ட்டு அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நாலேஜ் வந்தால் தான் வரும். ஆனாலும் கூட நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரணும். இது எதுக்காக? கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்காக. உங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை பேக் டெஸ்ட் பண்ணணும். முன்னாடி இருக்கிற ப்ரீமியம் சார்ட்ஸ்லாம் வாங்கி பல வருஷங்கள் இருக்குது. நீங்கள் மேனுவலாக எடுத்து பேக் டெஸ்ட் பண்ண தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த 0 ப்ராக்டிஸ்னால லாஸ் ஆகுது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் செல்ஃபாக பேக் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்க்கான 2வது ஸ்டெப்பையும் எடுத்து வச்சாச்சு. 3rd பாயிண்ட், இங்கே நோ கன்சிஸ்டன்ட், இங்கே பி கன்சிஸ்டன்ட். தொடர்ச்சியாக பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணணும். தொடர்ச்சியாக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ ப்ராக்டிஸும் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன தைரியமாக பண்ண வேண்டியது தான். அதை ரெகுலராக பண்ணிகிட்டே போங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஓகே ஒரு 4 நாள் லாஸ் ஆகுதா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் இருக்குதா, கண்டிப்பாக அடுத்த ஒரு 4 நாள் ப்ராஃபிட்டாக இருக்கலாம், நல்ல ஒரு ட்ரெண்டிங் டேஸ் வரலாம். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஒரு வாரம் சரியாக கடை ஓடலை, எப்படிங்க போகுது பிஸ்னஸ்ஸு? ஒரு மாதிரி டல்லாக தாங்க போகுது. ஏன் ஆஃப் சீசன் அப்படி தாங்க இருக்கும். பரவாயில்லைங்க, ஆன் சீசன் வரட்டும், அந்த சீசன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா ஓடும், அது டேலி ஆகிடும். அதே தான் இங்கேயும். ஆனால் நீங்கள் அந்த பிஸ்னஸை கண்டினியூவாக பண்ணுங்கள், ஹோல்ட் ஆகிடாதீங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. இதுக்கு தான் ஏற்கனவே பழகிட்டீங்க. கரெக்டு, ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சு. நம்ம 4 நாள் இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்த ஒரு 4 நாளில் 10 நாளில் கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும்னு தெரிஞ்சாச்சு. இல்லை தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்? கண்டினியூவாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ணலாம். 4th பாயிண்ட்டு, எமோஷ்னல் டெசிஷன்ஸ். எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்தீங்க, நீங்களே கற்றுக்கிட்டீங்க, நீங்களே அதை போயிட்டு நீங்கள் தான் அதுக்கு விட்னஸ், ஐ விட்னஸ். ஆமாம் கரெக்டுங்க, நான் கற்றுக்கிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல கிளியராக நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டேன், இது தான் நடந்திருக்கு, கன்சிஸ்டண்ட்டாகவும் பண்ணிகிட்ருக்கிறேன், எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கும்போது எதுக்கு எமோஷ்னலாக டெசிஷன் எடுக்கணும்? அதான் டார்கெட் போகுது. ஸ்டாப்லாஸ் அடித்தாலும் இந்த லாஸில் தான் நம்ம எக்ஸிட் ஆகிடுறோம். அதுக்காக எதுக்கு நம்ம நியூஸ் சொல்கிறத கேட்கணும், யாரோ சொல்கிறது எதுக்கு கேட்கணும்? அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்ம ஏன் டெசிஷன் எடுக்கணும்? அப்போ ரன்னிங்கில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற ப்ராஃபிட்டோ, ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற ஒரு லாஸையோ நாம் எதுக்காக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எமோஷனலையும் ஓவர் கம் பண்ணிடலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 நீங்கள் வர ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவலுக்கு வந்துடுவீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரஸ்ட் அண்ட் ஃபாலோ த ப்ராசஸ். நீங்கள் என்ன பேக் டெஸ்ட் பண்ணீங்களோ அதை முதல்ல நீங்கள் நம்பி ட்ரஸ்ட் பண்ணி லைவில் எடுக்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிவிட்டு அதை அந்த ப்ராசஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த ப்ராசஸை நீங்கள் முதல்ல நம்பணும். அந்த நம்பிக்கை வர்றதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா பேக் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறேன். காலையில் சூரியன் 6 மணிக்கு வருதுன்னு நம்ம நம்புகிறோம். ஏன் நம்புகிறோம்? நம்ம போய் எங்கன்னா கண்டுபிடிச்சோமா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டெய்லியும் அந்த டைம் தான் வருது. அந்த டைமில் அது வந்துட்டே இருக்கிறதுனால அதை நம்புகிறோம். ஈவினிங் ஆனால் போயிடுங்க, 5 மணி 6 மணிக்கு ஆனால் டைம் முன்ன பின்ன இருக்கும் போயிடுன்னு சொல்கிறோம். ஏன்னா ரெகுலராக அந்த டைம் என்ன போயிடுது. அப்போ கரெக்டாக வருது, கரெக்டாக போகுது. ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை வருது, தாராளமாக சொல்கிறோம். அதே தான் இங்கே. நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருக்கிறீங்க, பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்க, இதுதான் நடக்குது, இதுதான் நடக்கலை, இது எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா
அந்த நம்பிக்கை தானாகவே வரும். பேக் டெஸ்ட் பண்ண உங்களுக்கு அந்த நம்பிக்கை தானாக வரும். நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. எந்த எமோஷனலைசேஷனும் தேவையில்லை. அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக சக்ஸஸ்க்கான பாத்துக்குள்ளே அந்த 5%க்குள்ளே வந்துடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க பெரிய பணம் இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இருக்கிற கொஞ்சம் காசை கூட கரெக்டாக பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் ஒழுங்காக பண்ணலைன்னா பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி இருந்தால் கூட அதையும் லாஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. கடல் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் எவ்வளோ பெரிய கப்பல் எடுத்துகிட்டு பண்ணாலும் உள்ள முழுகிடும், எவ்வளோ பெரிய மலையும் உள்ள முழுகிடும். ஆனால் எக்ஸாம்பிள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கடல் மாதிரி இருக்கிற மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய பெரிய பொருட்கள் எடுத்து பண்ணாலும் உள்ளே முடிக்கிடும். ஆனால் அதே கடலில் ஒரே ஒரு சின்ன ஒரு மரத்துண்டு, ஏதோ ஒரு சின்ன போட்டு, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மிதக்கிற மாதிரி இருந்தால் கூட அதில் கூட தப்பிச்சு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் இங்கே பெரிய பணம் இருக்கணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. அதை கரெக்டாக ப்ராப்பராக இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணலாம். ஃபைனலாக லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரும்பான்மையாக நிறைய பேர் இந்த இடத்துல லாஸு கூட பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட்டு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தங்க இவ்வளோ ஆயிடுச்சு, இவ்வளோ காசு வந்தங்க எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. இதில் ரியாலிட்டி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, சக்ஸஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை முதல்ல செக்யூர் பண்ணணும். செக்யூர் யுவர் கேபிட்டல். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை முதல்ல பாதுகாக்கணும். எப்படி நான் பாதுகாக்கிறது? இதை செய்யாமல் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கற்றுக்கிட்டு இதில் ஃபெயில் ஆகாமல் இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக அது பாதுகாக்கப்படும் உங்களுடைய கேபிட்டல். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கேபிட்டல் இருந்து ஒரு 0.5% இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவே மாறிடுவீங்க. இந்த பிஸ்னஸில் 100% சக்ஸஸ் பண்ண முடியும். இப்படி தான் எத்தனையோ பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இதையே எடுத்துக்கோமே, 95% பகுதி 95% மக்கள் ஸ்டாக் மார்க்கெட் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் எத்தனையோ நெகட்டிவான விஷயங்கள் 1000 சொல்லிட்டு இருந்தாலும் ஸ்டில் அந்த 5% பீப்புள் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கான ரீசன்ஸ் இதுதானே தவிர நீங்கள் உலகத்தில் போய் எங்கே கற்றுக்கினாலும் சரி, எவ்வளோ வேர்ல்டு நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டாலும் சரி, இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியுமே தவிர இந்த பிஸ்னஸில் மட்டும் கிடையாதுங்க. இது நீங்கள் பொறுமையாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் 2 முறை 3 முறை 10 முறை கூட கேட்டு பாருங்கள். இதை பண்ணால் நீங்கள் எந்த பிஸ்னஸ்லையுமே சக்ஸஸ் பண்ண முடியும். எனி பிஸ்னஸ் நீங்கள் லைஃப்பில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த டிசிப்ளின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போது இந்த ஃபெயிலியருக்கான எல்லா விஷயமும் பார்த்தோம். ஃபெயிலியரை நீங்கள் சக்ஸஸாக மாற்றணுன்னா இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் என்றைக்குமே வச்சுக்கிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகலாம். இதுதான் TF2S டேர்ன் ஃபெயிலியர் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கம்பெனி ஆரம்பித்து அதை ப்ராப்பராக ரொம்ப லீகலாக அது ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும். நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பத்தூர் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நம்ம பில்ட் பண்ணி ஒரு விஷயத்தை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போது அதை ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும். இந்த லாஸஸ்லேருந்து எப்படி வருது? ஏன்னா இங்கே ஒரு பிரச்சனை இருக்குங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். என்னென்னா உள்ளே தெரிஞ்சோ தெரியாமல் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் லாஸ் தான் ஆகிட்டே இருக்குது, இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு வெளியவும் போக மாட்டாங்க. சரி இதுதான் பிடிச்சிருச்சு, அடிக்ட் ஆகிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு பிடிச்சிருச்சு நல்லா இருக்குது, வெளியே தான் போக முடியல, இருந்தாவது கற்றுக்கலாம், அதையும் பண்ண மாட்டாங்க. முழுசாகவும் கற்றுக்கிறதுல செட் ஆகலைன்னு சொல்லி வெளியவும் போகிறது கிடையாது. இந்த 2 இடைப்பட்ட இடத்துல மாட்டிட்டு இருக்கிறதுனால தான் எல்லாரும் இன்னும் லாஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. இதை ஸ்லோவாக புரிஞ்சுக்கிட்டா டெஃபினட்டாக ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு ப்ராசஸையும் நீங்கள் யோசித்து பார்த்து பேக் டெஸ்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகலாம். நம்முடைய கம்பெனி சைடும் ரொம்ப பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம். சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கும். என்ன இருக்குன்னா நிறைய பேர் நாலேஜை சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் நம்ம கம்பெனியில் என்ன சொல்லித்தரோன்னா இந்த எமோஷனை எப்படி நாம் ஓவர் கம் பண்ணுறது, அது மட்டும் இல்லை இந்த ப்ராக்டிஸ் அண்ட் பேக் டெஸ்ட்டை நாமளே பண்ண வைக்கிறோம். ஏதோ சொல்லி கொடுத்துட்டோம் நீங்கள் போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. 3 மாதம் கோர்ஸ் எடுக்கிறோம். அதில் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அவங்கள பேக் டெஸ்ட் பண்ண வச்சு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி
அதை பார்த்து கரெக்டாக இல்லையா, கரெக்ஷன்ஸாக இருக்கா, அதை அவங்கள மாற்றிக்க வச்சு எப்படி ப்ராப்பராக பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்றதெல்லாம் நம்ம கைட் பண்ணி அந்த 3 மாதம் கோர்ஸுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வெட்டுறதில்ல, அதுக்கப்புறம் ஒரு 15 மந்த்ஸ் நம்ம கூட ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நிறைய யூனிக்கான விஷயங்களை நம்ம கம்பெனி சைடில் வச்சுருக்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, எந்த இடத்துல வேணாலும் யார் ட்ரஸ்டடாக இருக்கிறாங்களோ, நம்பிக்கையாக இருக்காங்களோ, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை போயிட்டு பார்த்து கற்றுக்கிட்டு எந்த இடத்துல வேணாலும் கற்றுக்கோங்க. ஆனால் தயவுசெய்து கற்றுக்கோங்க. எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ப்ராப்பராக படித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல நாலேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% நீங்களும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணலாம். சேஃபாக பண்ணுங்கள். ரொம்ப அந்த பிஸ்னஸை புரிஞ்சு கரெக்டாக இது எப்படி பண்ணணுமோ அந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் ஜெயிக்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய இன்னும் டீப்பாக இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.